இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த போஸ்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகேடி பேஷண்ட்ஸுக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி தான். பட் டிரான்ஸ்பிளான்ட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் லைன் பார்த்தீங்கன்னா இம்யூனோ சப்ரஷன்ஸ். அவங்க எடுத்துக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி குறையும், நோய் எதிர்ப்புத்தன்மை குறையும். ஸோ அதனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸுக்கு ஆளாயிருவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முடிஞ்ச வரைக்கும் கூட்டமான இடங்களுக்கு போக வேண்டியதை தவிர்க்கணும். ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இல்லை பெரிய கேதரிங் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கூட்டமான இடங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், சளி பிடிச்சிருக்கு, இல்லை ஃபீவர் இருக்கு அப்படின்னா அவங்க இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்க, இருமுறாங்க, தும்புறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க மாஸ்கோ இல்லை ஹேண்ட் கர்ச்சீஃபோ வச்சு முகத்தையோ மூக்கையும் மூடிக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஃபுட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்ச சூடான உணவுகளே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை குறைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்டு, அதை ஆல்ரெடி வச்சு திரும்ப சூடு பண்ணுற ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்க ரெகுலரா உங்க மெடிசின்ஸை தவறாம எடுத்துக்கணும், ரெகுலரா செக்அப் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வியாதியோட அறிகுறி இருக்கு, ஃபீவர் இருக்கு, ஏதோ ஒரு ஃபீவர் இருக்கு, சளி பிடிச்சிருக்கு, அந்த சளி பிடிச்சிருக்கிறவங்க இம்மீடியட்டாக நீங்கள் உங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் இம்யூனிட்டியோட ரொம்ப வீக்காக இருக்கிறப்போ உங்களோட சாதாரண இன்ஃபெக்ஷன் கூட ரொம்ப சிவியராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருந்தாலும், அது சின்ன அறிகுறியாக இருந்தாலும் அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாமல் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது, நம்ம அது பெரிய ப்ராப்ளமாக மாறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது. தேங்க்யூ.